தலைவருடைய பேச்சு சூப்பரா இருந்துச்சு. தலைவர் சொன்ன ஒரு கருத்து வந்து ஆண்டவன் சொல்றத வந்து கேளுங்க. அதாவது அந்த ஆண்டவன் சொல்றத கேட்டா நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சார்ந்தவங்களையும் நல்லா இருக்கலாம். ஆனா நாம சொல்றத கேட்டோம்னா நாம நல்லா இருக்கலாம், அடுத்து எக்கடை கெட்டு போனா என்ன. சூப்பரா இருந்துச்சு டெய்லர் வந்து. ஆமா, ஒன்ஸ் மோர் கேட்டா 2 டைம் போட்டு காமிச்சாங்க. அருமையா இருந்துச்சு. தலைவரோட ஆக்டிங்ல பக்காவா இருந்தது. நான் இந்த வருஷம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்திருக்கேன். கரூர்ந்து வந்திருக்கேன். தலைவரோட இந்த ஆடியோ லான்ச்சு இந்த 50 தலைவருடைய 50 வருஷத்துல நான் பார்க்கறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்குது. இது இத்தனை வருஷம் இப்போ காலா கபாலி அந்த ட்ரெய்லர் எல்லாம் வேற மாதிரி. இப்போ நாகார்ஜுன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அவரு ஹீரோ, அவரே வில்லனா நடிச்சிருக்கிறாரு. ஒரு கூலி படம் 100 பாஷா ஈக்குவல்னு சொல்லியிருக்காரு அவரு. இது வந்து பான் இண்டியா இல்லை, வேர்ல்டு படமா இது அமையும். அந்த ஒரே ஒரு சாங்ல ஒரே மீனிங்ல இருக்குது. அரங்கம் அதிரட்டுமேன்றது இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல இல்லை, தியேட்டர்ல 14ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போது அந்த அரங்கம் எப்படி அதிரன்றது மட்டும் அவங்க மெசேஜ் முதல்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அனிருத்தது சூப்பர் மியூசிக்கு, அவர் தலைவருக்காகவே பிறந்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மியூசிக் வேற யாருக்கு பண்ணாலும் அந்த மாதிரி செட் ஆகுறது இல்லை. இப்போ அமீர் கான் அவர் வந்து நடிச்சிருக்காரு, நாகார்ஜுனா வந்து நடிச்சிருக்காரு, உபேந்திரா, அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க அப்படியேப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் இவருக்கோசரம் சும்மா சான்ஸ் கொடுத்தா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொல்லும் போது இது பான் இண்டியா தாண்டி வேர்ல்டு லெவல்ல இது இட்டாவும். ஆல்ரெடி அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா எல்லா டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட். இப்போ இதே சென்னையில் கூட கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டோட்டல் தியேட்டர்ஸ் ஒரு வாரத்துக்கு அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்களே டிக்கெட் எடுத்து கொடுத்து போய் லீவு கொடுத்து போய் தலைவர் பிக்சர் பாருன்னு சொல்லியிருக்காங்க. அல்டிமேட் சார். அவர் ஸ்டைல் பண்ண வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நேச்சரா வந்துருது. அவர் சும்மா இப்படி பார்த்தா போதும், அவர் சும்மா கண்ணிலே பார்த்தாவே போதும். அந்த ஆக்டிங் யாரும் பண்ண முடியாது. 75 வயசு அவருக்கு. இப்போ டிசம்பருக்கு 75 வயசுல இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ கியூ நின்று அவருக்காக இது பண்றாங்கன்னா இந்த மனிதன் இல்லைன்னு நான் சொல்ல. அதிசய பிரிவுதான் இது. டோட்டல் டிஃபரன்ஸ் சார். 75 வயசுல நீங்க பேட்டி அடிக்கிறீங்களா? அவர் படம்லாம் பழைய காலத்து படம்லாம் பாத்துறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாட்டி வந்து இவ்வளவு குடும்பம் இவ்வளவு வயசானவங்க எல்லாம் வராங்க, குழந்தைகள் இருக்கு. அவர் 75 வயசுல நிக்கிறான் சார். இப்போ நானு